ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சயின்ஸில் உடல் நலம் மற்றும் சுகாதாரம் மனித நோய்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பொறுத்துக, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. பாக்டீரியா வயிற்றுக்கடுப்பு அது எதால் ஏற்படுது அப்படின்னா ஷிஜெல்லா இனங்களால் தான் அது ஏற்படுது. பாக்டீரியா வயிற்றுக்கடுப்பு அப்படிங்கிறது ஷிஜெல்லா இனங்கள். குடல் நோய் காய்ச்சல் அப்படின்னா அது என்னென்னா டைஃபாய்டு. அதுக்கு தமிழில் தான் என்ன சொல்லுவாங்கன்னா குடல் நோய் காய்ச்சல். சால்மோனல்லா டைஃபி. கக்குவான் இருமல் ஊப்பிங் காஃப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது போர்ட்டெல்லா பெர்டூசிஸ். கக்குவான் இருமல் போர்ட்டெல்லா பெர்டூசிஸ். அடித்தொண்டை அலர்ச்சி இது ஸ்டெப்டோகாக்கஸ் பயோஜின்ஸ் அதால் ஏற்படக்கூடியது. அப்போ பாக்டீரியா வயிற்றுக்கடுப்பு அப்படிங்கிறது ஷிஜெல்லா இனங்கள். குடல் நோய் காய்ச்சல் அப்படின்னா அது டைஃபாய்டு. சால்மோனல்லா டைஃபி. கக்குவான் இருமல் போர்ட்டெல்லா பெர்டூசிஸ். அடித்தொண்டை அலர்ச்சி இது ஸ்டெப்டோகாக்கஸ் பயோஜின்ஸ். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் சி தான் பார்க்குறோம்ல. டைஃபாய்டு இது எதால் ஏற்படுது? டைஃபாய்டுங்கிறது ஒரு பாக்டீரியா தொற்று. டைஃபாய்டுங்கிறது நோய் காரணி பார்த்தோன்னா சால்மோனல்லா டைஃபி அப்படிங்கிறதால ஏற்படக்கூடியது. இது எதை தாக்கும் அப்படின்னா மனித உடலில் குடலை தாக்கும். இது எதனால் ஏற்படுது அப்படின்னா அதாவது அசுத்தமான குடிநீர் மற்றும் உணவு வழியாக தான் என்ன ஆகுது, இந்த டைஃபாய்டு வரும். இது நான் என்னென்ன பக்க விளைவுகள் அதாவது அறிகுறிகள் என்ன அப்படின்னா தலைவலி, அதேமாதிரி வயிறு வலி இருக்கும், காய்ச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கு இருக்கும் இந்த டைஃபாய்டுக்கு. அதே மாதிரி கக்குவான் இருமல் எதால் ஏற்படுதுன்னா போர்ட்டெல்லா பெர்டூசிஸ். இது எப்படி சுவாச குழாய் பகுதிகளை தாக்கும். இது எதை தாக்குது அப்படின்னா சுவாச குழாய் பகுதிகளை தாக்குது. மிதமான காய்ச்சல், அதீத இருமல், இறுதியில் கூச்சல் போன்ற உரத்த குரலில் உள்மூச்சு வாங்குதல். இதுதான் இந்த கக்குவான் இருமலோடைய மிதமான காய்ச்சல், அதீத இருமல், இறுதியில் கூச்சல் போன்ற உரத்த குரலில் உள்மூச்சு வாங்குதல். இதான் இந்த கக்குவான் இருமலுடைய அறிகுறிகள். அது எப்படி பரவுது அப்படின்னா தொற்றும் பகுதி சுவாச குழாய் பகுதியில் தான் தொற்றுது. அப்புறம் நோய் தொற்று துளிகள் நேரடியான தொடர்பு மூலமாகவும் இது பரவுது. அடுத்து நோய் காரணியான போர்ட்டெல்லா பெர்டூசிஸ் சுவாச குழாய் பகுதியினை பாதித்து எதை ஏற்படுத்துது? கக்குவான் இருமலை ஏற்படுத்துது. நோய் காரணி எது? போர்ட்டெல்லா பெர்டூசிஸ். இது எதை பாதிக்குது? சுவாச குழாயை பாதித்து கக்குவான் இருமலை ஏற்படுத்துது. போர்ட்டெல்லா பெர்டூசிஸ் மூலமாக என்ன வருது அப்படின்னா கக்குவான் இருமல். அடுத்து காலா அசார் நோய் காரணி. காலா அசாருடைய நோய் காரணி என்ன அப்படின்னா லீஸ்மேனியா டோனாவானி. காலா அசாருடைய நோய் காரணி என்ன அப்படின்னா லீஸ்மேனியா டோனாவானி. காலா அசார் அல்லது வயிற்றறை லீஷ்மேனியாசிஸ் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காலா அசார் அல்லது வயிற்றறை லீஷ்மேனியாசின்னு சொல்லுவாங்க. என்ற நோய் லீஸ்மேனியா டோனாவானி என்னும் ஒட்டுண்ணியினால் ஏற்படுது. லீஸ்மேனியா டோனாவானி அப்படின்னா என்னென்னா ஒரு ஒட்டுண்ணி. இவற்றை மணல் பூச்சி என்ற நோய் கடத்திகள் பரப்புது. இதை யார் பரப்புகிறாங்க அப்படின்னா மணல் பூச்சி அப்படிங்கிற நோய் கடத்தி தான் பரப்புது. ஒட்டுண்ணி லீஸ்மேனியா டோனாவானி அப்படிங்கிறது என்ன? ஒரு ஒட்டுண்ணி. இது என்ன பிரச்சனை ஏற்படுது இதன் மூலமாக அப்படின்னா எலும்பு, மஜ்ஜை மற்றும் கல்லீரல், நிணநீர் சுரப்பிகள் மற்றும் மண்ணீரலின் இரத்த குழாய்கள் ஆகியவற்றில் தொற்று ஏற்படுது. எங்கே தொற்றுலாம் ஏற்படுதுன்னா எலும்பு, மஜ்ஜை, கல்லீரல், நிணநீர் சுரப்பிகள் மற்றும் மண்ணீரலின் இரத்த குழாய்களில் தொற்று ஏற்படும். இதனால் என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா எடை குறைதல், இரத்த சோகை, காய்ச்சல், கல்லீரல் மற்றும் மண்ணீரல் வீக்கம் இந்த நோயினுடைய அறிகுறிகள். அப்போ காலாசாருக்கு இன்னொரு பேர் என்னென்னா வயிற்றறை லீஸ்மேனியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோய் பார்த்தோன்னா லீஸ்மேனியா டோனாவானி அப்படிங்கிற ஒட்டுண்ணினால் ஏற்படுது. இதனுடைய நோய் கடத்தி யார் அப்படின்னா மணல் பூச்சி தான் இதனுடைய நோய் கடத்தி. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? காலாசாருடைய நோய் காரணி லீஸ்மேனியா டோனாவானி. அடுத்தது நைட்ரஸ் ஆக்சைடு சிரிப்பூட்டும் வாயு என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது மருத்துவத்துறையில் பின்வருமாறு பயன்படுகிறது. நைட்ரஸ் ஆக்சைடு மயக்க மருந்தாக பயன்படுது. நைட்ரஸ் ஆக்சைடு நம்ம சிரிப்பூட்டும் வாயுன்னு சொல்லுவாங்க. இது மருத்துவத்துறையில் மயக்க மருந்தாக பயன்படுகிறது. ராகுன்குலியாசிஸ் நோய் பரவுதல் எவ்வாறு நடைபெறுகிறது அப்படின்னா சைக்ளாப்ஸ் உள்ள தண்ணீரை உட்கொள்வதால். ராகுன்குலியாசிஸ் அப்படிங்கிற நோய் பரவுதல் எவ்வாறு நடைபெறுதுன்னா சைக்ளாப்ஸ் உள்ள தண்ணீரை உட்கொள்வதால். நிக்கோடின் அப்படிங்கிறது என்ன போதைப்பொருள் அப்படின்னா ஒரு கிளர் ஊட்டி. நிக்கோடின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கிளர் ஊட்டிகள் வகையை சார்ந்த ஒரு போதை மருந்து.
புகையிலையானது நம்ம புகையிலை யூஸ் பண்ணுறாங்கல்ல, அது வந்து நிக்கோடியானா டொபாக்கம் மற்றும் நிக்கோடியானா ரஸ்டிகா ஆகிய புகையிலை தாவரங்கள்லேருந்து பெறப்படுது. இந்த புகையிலை வந்து எதுலேருந்து பெறப்படுதுன்னா நிக்கோடியானா டொபாக்கம் மற்றும் நிக்கோடியானா ரஸ்டிகா அப்படிங்கிற புகையிலை தாவரத்துலேருந்து பெறப்படுது. அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இளம் இலைகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பதப்படுத்தி, அதை உலர்த்தி பதப்படுத்தி என்ன பண்ணுறாங்க, வணிக ரீதியாக அந்த புகையிலை வந்து உற்பத்தி பண்ணப்படுது. அந்த புகையிலையில் என்ன இருக்குது அப்படின்னா நிக்கோட்டின் அப்படிங்கிற ஆல்கலைடு இருக்குது. இதுக்கு தான் என்ன பண்ணிடுறாங்க, ஒவ்வொருத்தரும் வந்து அடிமையாயிடுறாங்க. இந்த நிக்கோட்டின் வந்து கிளர்ச்சியை தூண்டும் மிகவும் தீங்கு விளைவிக்கின்ற நச்சுத்தன்மை வாய்ந்த பொருள். இந்த நிக்கோட்டின் அப்படிங்கிற ஆல்கலைடு பார்த்தோம் அப்படின்னா அது என்ன இதில் வருது அப்படின்னா கிளர்ச்சியை தூண்டக்கூடிய மிகவும் தீங்கு விளைவிக்கின்ற நச்சுத்தன்மை வாய்ந்த பொருள். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நிக்கோட்டின் வந்து எந்த வகை, அதாவது போதை மருந்தா, வலி நிவாரணியா, இல்லை கஞ்சாவா, கிளர்வூட்டியான்னு கேட்டிருக்காங்க. நிக்கோட்டின் அப்படிங்கிறது ஒரு கிளர்வூட்டி வகையை சார்ந்த போதை மருந்து. பேசில்லஸ் ஆந்த்ராக்ஸ் மனிதன் மற்றும் கால்நடைகளில் எந்த நோயை ஏற்படுத்து அப்படின்னா ஆந்த்ராக்ஸ் நோயை ஏற்படுத்துது. பேசில்லஸ் ஆந்த்ராக்ஸ் வந்து மனிதன் மற்றும் கால்நடைகளில் ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற நோயை ஏற்படுத்துகிறது. பாக்டீரியாலஜியின் தந்தை இருக்கிறார்ல, அவர் வந்து ஜெர்மனிய மருத்துவர். இவர் தான் என்ன பண்ணுவார், முதலில் நுண்கிருமிகள் எப்படி நோய்களை தோற்றுவிக்கின்றன அப்படிங்கிறதே கற்றவர். பாக்டீரியாலஜியின் தந்தை தான் என்ன பண்ணுவார்னா முதலில் நுண்கிருமிகள் மூலமாக எப்படி நோய் ஏற்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பார். அவர் என்ன பண்ணுவார், 1876ஆம் ஆண்டு செம்மறி ஆடுகளில் காணப்பட்ட ஆந்த்ராக்ஸ் என்ற நோயானது பேசில்லஸ் ஆந்த்ராக்ஸ் என்ற உயிரினால் உருவாகிறது என்பதை சுட்டிக்காட்டினார். 1876 அந்த பாக்டீரியாலஜியின் தந்தை தான் என்ன பண்ணுறாரு, செம்மறி ஆடுகளில் இந்த ஆந்த்ராக்ஸ் நோயை வந்து கண்டுபிடிக்கிறார். அது எதால் ஏற்படுது, பேசில்லஸ் ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற உயிரினால் ஏற்படுது அப்படிங்கிறத சொல்கிறார். அதான் பேசில்லஸ் ஆந்த்ராக்ஸ் மனிதன் மற்றும் கால்நடைகளை என்ன நோய் ஏற்படுது, ஆந்த்ராக்ஸ் நோயை வந்து ஏற்படுத்துது. அடுத்தது ஒரு பொறுத்துக ஆல்கலைடுகள் கொடுத்துருக்காங்க. அது வந்து எந்த தாவரத்தில் இருக்குது, அதாவது தாவரங்கள் இருக்குங்கிறத நம்ம பொருத்தணும். குயினைன் அப்படிங்கிறது சின்கோனா. இது வந்து மலேரியா நோய்க்கு வந்து மருந்தாக பயன்படும். இந்த குயினைன் அப்படிங்கிறது. ஆல்கலைடுகள் என்பவை நச்சு கழிவு பொருட்களாகும். ஆனால் அவைகளில் சில நமக்கு பயன்படும் ஆல்கலைடுகளையும் அவற்றின் ஆதாரங்களையும் பொறுத்துக. எல்லாமே வந்து ஆல்கலைடுகள் வந்து மோசம் கிடையாது, அதில் சில நமக்கு பயன்படுது. அதில் எதெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். குயினைன் அப்படிங்கிறது என்ன, சின்கோனா. இது வந்து நமக்கு பயன்படுது. குயினைன்கிறது எது, மலேரியா நோய்க்கு மருந்தாக அந்த குயினைன்கிற மருந்து வந்து பயன்படுது. அது வந்து எதுலேருந்து பெறப்படுதுன்னா சின்கோனா மரத்துலேருந்து பெறக்கூடிய அந்த மரப்பட்டையிலேருந்து தான் எடுக்கிறாங்க, சின்கோனா. அதே மாதிரி மார்ஃபின் அப்படின்னா என்னென்னா ஓபியம். அது வந்து ஒரு போதை மருந்து. மார்ஃபின் அப்படின்னா ஓபியம் அப்படிங்கிற தாவரத்துலேருந்து எடுக்கிறாங்க. ட்ரோஃபின் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அமுக்கராங்கிற தாவரத்துலேருந்து எடுக்கிறாங்க. நிக்கோடிங்கிறது புகையிலை. இது ஒரு கிளர்வூட்டின்னு பார்த்தோம்ல, நிக்கோடிங்கிறது புகையிலை, இது ஒரு கிளர்வூட்டி. அப்போ குயினைன் அப்படிங்கிறது சின்கோனா மரத்துலேருந்து எடுக்கிறாங்க. மார்ஃபின்கிறது ஓபியம், ட்ரோஃபின்கிறது அமுக்கரா, நிக்கோடின் அப்படிங்கிறது புகையிலை. ஆன்சர் வந்து பி. இப்போ பார்க்குறோம்ல, நம்ம கிளர்வூட்டிகள் என்ன வருது, அந்த கிளர்வூட்டிகளில் தான் வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நிக்கோடின் புகையிலை வந்து கிளர்வூட்டிகள். அதே மாதிரி பார்த்தோன்னா மார்ஃபின் பார்த்தோன்னா அது வந்து ஒரு போதை மருந்து, வலி நிவாரணிகள் அந்த கேட்டகரியில் வருது. மார்ஃபின், அபின் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா போதை மருந்து மற்றும் வலி நிவாரணிகள் கேட்டகரியில் வருது. அடுத்து பார்த்தோன்னா கஞ்சாங்கிறதுமே என்ன அப்படின்னா ஒரு கிளர்வூட்டி தான். மன அழுத்த ஊக்கிகள் மற்றும் மன மருட்சி மருந்துகள். கஞ்சாங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா மத்திய நரம்பு மண்டலத்தின் மீது மன அழுத்த ஊக்கியாகும் மற்றும் இரத்த ஓட்ட மண்டலத்தையும் பாதிக்கக்கூடியது கஞ்சா. அதுவுமே ஒரு கிளர்வூட்டி. மார்ஃபின், அபின் மட்டும் என்னென்னா போதை மருந்து. அடுத்து ராபர்ட் கேலோ எய்ட்ஸை உருவாக்கும் HIV வைரஸை கண்டுபிடித்த ஆண்டு. இதில் வந்து 1984 அப்படின்னு போட்டிருக்காங்க. நமக்கு 1983 வந்து ஆப்ஷனில் இல்லை. ஆனால் புக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1983 தான் கண்டுபிடிச்சார் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ராபர்ட் கேலோ எய்ட்ஸை உருவாக்கும் HIV வைரஸை கண்டுபிடித்த ஆண்டு நமக்கு புக்கில் வந்து 1983 தான் கொடுத்துருக்காங்க. HIV பற்றி இப்போ பார்க்கலாம். பெறப்பட்ட நோய் தடுப்பாற்றல் குறைவு என்னும் நோய். எய்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எய்ட்ஸோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா ஆக்வர்ட் எமினோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் என்னும் நோய் பாலின தொடர்பு அல்லது இரத்த பொருட்கள் வழியாக பரவும் ஒரு வகை கொடிய நோய். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள தேசிய நல ஆய்வு மையத்தில் ராபர்ட் கேலோ மற்றும் பாரிஸ் நாட்டின், இதை யார் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள தேசிய நல ஆய்வு மையத்தில் ராபர்ட் கேலோ மற்றும் பாரிஸ் நாட்டின் லுக் மாண்டகினியர் ஆகியோர் எய்ட்ஸ் நோய்க்கான HIV வைரஸை முதல்ல என்ன பண்ணாங்க, பிரித்து எடுத்தாங்க. இவர் ராபர்ட் கேலோ எங்கே உள்ளவர் அப்படின்னா அமெரிக்காவில் உள்ள தேசிய நல ஆய்வு மையத்தில் தான் பிரிக்கிறாரு. பாரிஸ் நாட்டின் லுக் மாண்டகினியர், இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, எய்ட்ஸ் நோய்க்கான HIV வைரஸை பிரிக்கிறாங்க. HIV அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு RNA மரபு பொருள் கொண்டது. HIV அப்படின்னா என்னென்னா DNA கிடையாது, RNA மரபு பொருளாலான கிளைகோ புரதத்தால் சூழப்பட்ட ஒரு ரெட்ரோ வைரஸ். HIV வைரஸ் வந்து ஆன்டிபாடிகளை உருவாக்கும். CD4 மற்றும்
உதவும் செல்களை உருவாக்கும். லிம்போசைட்டுகளை இந்த என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை வந்து குறைச்சி நோய் தடுப்பாற்றல் குறைவே வந்து ஏற்படுத்தும். அதாவது இம்யூனிட்டி வந்து என்ன ஆகிடும், மனுஷனுக்கு குறைஞ்சி போயிடும். ஹெச்ஐவிங்கிறது ஒரு ஆர்என்ஏ மரபு பொருளால் கொண்ட ஒரு கிளைகோ புரதம். இது ஒரு ரெட்ரோ வைரஸு. ஹெச்ஐவி வைரஸ் ஆன்டிபாடிகளை உருவாக்கும். CD4 மற்றும் அதாவது லிம்போசைட்டுகள் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை வந்து குறைச்சி நோய் தடுப்பாற்றலை வந்து குறைச்சிரும். இந்த நோய் வந்து ஃபஸ்ட்டு எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1981 டிசம்பரில் வந்து இந்த நோய் வந்து எய்ட்ஸ் நோய் வந்து கண்டுபிடிக்கப்படுது. டிசம்பரில் ஆரம்பகால நோய் பரவுதல் அறிகுறிகள் பார்த்தோம் அப்படின்னா பால்வினை நோய் எனவும் ஆண் பெண் புணர்ச்சி மூலமாகவும் அல்லது வைரஸ் கொண்ட ரத்தம் அல்லது பகுதி பொருட்கள் மூலமாகவும் பரவக்கூடிய தொற்று நோய் அப்படின்னு உறுதிப்படுத்தினாங்க ஆரம்ப காலத்தில். அப்புறமா தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1983 லூக் மாண்டகினியரும் பாரிஸில் உள்ள பாயூஸ்டர் நிலையத்தின் ஆய்வாளரும் மற்றும் அமெரிக்காவினுடைய தேசிய உடல்நல நிறுவனத்தின் ஆய்வாளர் அவர் யார், ராபர்ட் கேலோ, 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, எய்ட்ஸ் நோய்க்குரிய வைரஸினை தனித்தனியாக கண்டறிந்தனர். அப்போ இவங்க எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு இல்லை புக்கில் கொடுத்துருக்காங்கன்னா 1983 கொடுத்துருக்காங்க. 1986 தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா வைரஸின் வகைப்பாட்டியல் குழு இந்த வைரஸுக்கு ஹெச்ஐவி அல்லது மனிதன் முயன்று பெற்ற நோய் எதிர்ப்பாற்றல் அப்படின்னு பெயரிட்டாங்க. ஹெச்ஐவி அப்படின்னு எப்போ பெயரிட்டாங்க அப்படின்னா 1986 வந்து பெயரிடுறாங்க. 1983 வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் 1986 வந்து பெயரிடுறாங்க. யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா 1983 லூக் மாண்டகேனியர் அப்படிங்கிறவரும் ராபர்ட் கேலோ 2 பேரும் சேர்ந்தா என்ன பண்ணுறாங்க, இதை வந்து என்ன பண்ணுறாங்க, எய்ட்ஸ் நோய்க்குரிய வைரஸ் என்ன பண்ணுறாங்க தனித்தனியாக கண்டுபிடிக்கிறாங்க. 1986 வந்து இதுக்கு வந்து பேர் வைக்கிறாங்க, ஹெச்ஐவி அப்படின்னு வந்து பேர் வைக்கிறாங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மருந்துகளுக்கு அடிமையாகும் பழக்கத்தை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மருந்துகளுக்கு அடிமையாகும் பழக்கம் அப்படின்னா அடிக்ஷன். அதாவது ஏதாவது ஒரு மருந்துக்கு அடிமையானாலும் போதைக்கு அடிமையானாலும் இல்லைனா ஏதாவது உடல் ரீதியாக இப்போ இந்த சீட்டு விளையாடுவாங்கள்ல அதுவுமே என்னென்னா ஒரு அடிக்ஷன் தான். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எதுக்கு அடிமையாகினாலும் அதை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட செயலை மீண்டும் மீண்டும் செய்ய தோண்டும் வகையை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா அடிமையாதல். இந்த அடிமையாதல் பண்பு ஒருவனை ஆட்கொண்டால் அவனுடைய சுக வாழ்வுக்கும் உடல்நலத்துக்கும் மனநலத்துக்கும் என்னாகும், கேடு விளைவிக்கும். இது வந்து போதை மருந்து மட்டும் கிடையாது. அடிக்ஷனுங்கிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சாதா ஒரு மருந்து யூஸ் பண்ணுறதுல கூட நம்ம அடிமையான அது வந்து ஒரு அடிக்ஷன். எதுக்கு அடிமையாகிறோமோ அது வந்து அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்வருவனவற்றுள் எது விலங்குகளிடமிருந்து மனிதனுக்கு வரக்கூடிய நோய் அப்படின்னா ரேபீஸ். ரேபீஸ் அப்படிங்கிறது விலங்குகளிடமிருந்து மனிதனுக்கு வரக்கூடிய நோய். ரேபீஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வெறிநாய் கடி அப்படின்னு சொல்லுவாங்க. ரேபீஸ் வந்து வெறிநாய் கடி. இது வந்து இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயகரமான நோயாகும். நோய் திறனுடைய அதாவது நோய் தொற்று இருக்கக்கூடிய நாய், முயல், பூனை, குரங்கு எது கடித்தாலும் சரி அதன் மூலமாக என்னாகும், மனிதனுக்கு பரவும். அதே மாதிரி ரேபீஸ் நோய் உள்ள அந்த நாயினுடைய உமிழ்நீரில் தான் அந்த என்ன இருக்கும், அந்த ரேபீஸ் வைரஸ் வந்து இருக்கும். ரேபீஸ் அப்படின்னா வெறிநாய் கடி. வெறிநாய் கடினா வெறும் நாய் கடித்தா மட்டும் வரும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த நோய் தொற்று இருக்கக்கூடிய நாய், முயல், குரங்கு, பூனை இந்த மாதிரி விலங்கினங்களில் எந்த விலங்கு கடித்தாலும் சரி அதன் மூலமாக அந்த ரேபீஸ் வந்து பரவும், மனிதனுக்கு பரவும். முக்கியமாக ரேபீஸ் நோய் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நாயினுடைய உமிழ்நீரில் தான் வந்து அந்த ரேபீஸ் நோய் தொற்று வந்து இருக்கும். தலசீமியா நோய் உள்ளவர்களுக்கு எவை நடைபெறுகிறது அப்படின்னா ஆல்ஃபா குளோபின் உருவாவது குறைக்கப்படும், பீட்டா குளோபின் உருவாவதும் குறைக்கப்படும். அப்போ ஆன்சர் 1 மற்றும் 2. தலாசீமியா அப்படிங்கிற நோய் உள்ளவர்களுக்கு என்ன நடைபெறும், இது ஒரு மரபு சார்ந்த நோய், மரபியல் நோய். ஆல்ஃபா குளோபின் உருவாவதும் குறைக்கப்படும், பீட்டா குளோபின் உருவாவதும் அதில் வந்து குறைக்கப்படும் தலாசீமியாவுக்கு. தலாசீமியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முக்கியமாக இது வந்து குழந்தைகளிடம் தான் அதிகமாக காணப்படும். தலாசீமியா அப்படிங்கிற நோய் குழந்தைகளுக்கு 2 இணையொத்த ஹோமோசைகஸ் ஒடுங்கு ஜீன்களின் செயல்பாட்டால் இந்த வகை இரத்த சிகப்பணு சிதைவு சோகை, இதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா இரத்த சிகப்பணு சிதைவு சோகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா தலாசீமியான்னு சொல்லுவாங்க. எப்படி ஏற்படுது, குழந்தைகளுக்கு 2 இணையொத்த ஹோமோசைகஸ் ஒடுங்கு ஜீன்களின் செயல்பாட்டால் தான் இந்த நோய் வந்து ஏற்படுது. இதில் 2 தலாசீமியா இருக்குது, மேஜர் தலாசீமியா, மைனர் தலாசீமியா அப்படின்னு 2 இருக்குது. இந்த தலாசீமியாலே இதில் வந்து தலாசீமியா மேஜர் தலாசீமியா தான் வந்து என்னது மிக கடுமையானது. இந்த மேஜர் தலாசீமியா வந்து இறப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் தலாசீமியா மைனர் வந்து கடுமையற்றதாக காணப்படும். மைனர் தலாசீமியா வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நோயை தாங்கிட்டு உயிர் வாழ்வாங்க. ஆனால் மேஜர் தலாசீமியா வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ரொம்ப கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு அவங்க இறக்க வந்து நேரிடும். இதற்கான ஜீனை இணையொத்த ஹோமோசைகஸ் நிலையில் கொண்ட குழந்தைகள் இதன் கடுமை வகைக்கும்
அதே சமயம் மாற்று அல்லீல்களை கொண்ட குழந்தைகள் கடுமையற்ற வகைக்கும் உட்படுவார்கள். இந்த ஹோமோசைகஸ் நிலையில் இணையாக அந்த ஜீன் வந்து இணையொத்த ஹோமோசைகஸ் நிலையில் இருந்துச்சுன்னா அது வந்து மேஜர் தலாஸ்மியாக இருக்கும். இதே சமயம் அந்த மாற்று இணை அல்லீல்கள் இருந்துச்சுன்னா ஹோமோசைகஸ்லேயே வந்து மாற்று இணையாக இருந்துச்சு அந்த அல்லீல்கள் அப்படின்னா அது வந்து கடுமையற்ற வகை, அதாவது மைனர் தலாஸ்மியால் வரும். கடுமையான தலாஸ்மியா நோய்க்கான மருத்துவ கூட அறிகுறிகள் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா எலும்பு மஜ்ஜையில் வந்து குறைபாடு இருக்கும், எலும்பு மஜ்ஜை செயலில் குறைபாடு இருக்கும், வெளிப்புற இரத்த ஓட்ட இரத்த சிதைவு இருக்கும், மண்ணீரல் மற்றும் கல்லீரல் வீக்கம் இருக்கும். தலாசிமியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சுமார் 17 வயதில் இறக்க நேரிடும். இந்த தலாசிமியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் என்னாகும், சுமார் 17 வயதில் வந்து இறக்க நேரிடும். காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மையான உறுப்பு என்ன அப்படின்னா நுரையீரல். காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மையான உறுப்பு எது அப்படின்னா நுரையீரல். இது வந்து டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்லுவோம், டிபி. இது வந்து எந்த இதால் ஏற்படுது அப்படின்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸால் ஏற்படுது. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸால் தான் அந்த நோய் ஏற்படுது, காச நோய். இது வந்து நுரையீரலை வந்து பாதிக்கும். இது வந்து ஒரு நுரையீரல் நீர்த்திவளைகள் வழித்தொற்று வழியாக வந்து பரவக்கூடியது. மூக்கின் வழியாக அடர்கோலை வெளியேற்றல் மூலமாக இது பரவக்கூடியது. என்னுடைய அறிகுறிகள் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியான இருமல், எடை குறைதல், இரவில் வந்து அதிகமான இருமல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அது மாதிரி காய்ச்சல், இதெல்லாம் வந்து என்னுடைய அறிகுறிகள். அப்போ காச நோயினால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு வந்து நுரையீரல். இது எதால் ஏற்படுது, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸால் ஏற்படுது. டேஷ் பாக்டீரியாவால் கம்பளி பிரிப்போர் நோய் உருவாகிறது, பேசிலஸ் ஆந்த்ராக்ஸ். டேஷ் பாக்டீரியாவால் கம்பளி பிரிப்போர் நோய் உருவாகிறது, பேசிலஸ் ஆந்த்ராக்ஸ். உலகில் முதலில் கீழ்கண்ட எந்த நோய்க்கு செயற்கை தடுப்பூசி கண்டறியப்பட்டது அப்படின்னா ஹெப்பாட்டிட்டிஸ் பி. ஹெப்பாட்டிட்டிஸ் பி அப்படிங்கிறது ஒரு கொடூர வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. உலகில் முதலில் எந்த நோய்க்கு செயற்கை தடுப்பூசி கண்டறியப்பட்டது அப்படின்னா ஹெப்பாட்டிட்டிஸ் பி. அதுக்கு என்ன தடுப்பூசி அப்படின்னா துணை அலகு தடுப்பான்கள், தூய்மைப்படுத்தப்பட்ட ஆன்டிஜென் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து தடுப்பூசி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க தூய்மைப்படுத்தப்பட்ட ஆன்டிஜென்லேருந்து. பின் வருவனவற்றுள் குடிநீர் மற்றும் பால் மாசுபடுவதால் பரவக்கூடிய நோய் எது, டைஃபாய்டு. பின் வருவனவற்றுள் குடிநீர், அதாவது நீர் மாசுபாடு மூலமாக உணவு, அசுத்த உணவு மற்றும் அசுத்தமான நீரை அருந்துவதால் ஏற்படக்கூடிய நோய் தான் டைஃபாய்டு. இது பார்த்தோன்னா எதனால் ஏற்படுது அப்படின்னா சால்மோனெல்லா டைஃபி அப்படிங்கிறதால ஏற்படுது, சால்மோனெல்லா டைஃபி. இது எதை பாதிக்கும் அப்படின்னா குடலை தான் பாதிக்கும். மலக்கழிவு கலந்த உணவு மற்றும் நீர் வழியாக இது பரவுது. இதனால் வயிற்று வலி இருக்கும், காய்ச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படும், டைஃபாய்டு. கல்லீரல் சுருக்கம் நோய் கீழ்கண்டவற்றுள் எதனை தொடர்ந்து உட்கொள்வதால் ஏற்படுது அப்படின்னா ஆல்கஹாலை தொடர்ந்து உட்கொள்வதால் என்ன ஏற்படுதுன்னா கல்லீரல் சுருக்கம் வந்து ஏற்படுது. அதனால் என்ன ஆகுது, கல்லீரல் வந்து சேதமடைஞ்சிருது. கல்லீரல் சேதத்தினால் கல்லீரலில் அதிக அளவு என்ன ஆகும் அப்படின்னா கொழுப்பு சேகரிக்கப்படும். கல்லீரல் சேதத்தினால் கல்லீரலில் கொழுப்பு சேகரிக்கப்பட்டு சிரோசிஸ் மற்றும் நார் திசுக்கள் உருவாதல் வந்து அது ஏற்படுத்துது. சிரோசிஸ் மற்றும் நார் திசுக்கள் வந்து அதில் உருவாகும். இதனால் என்னாகும், கல்லீரல் வந்து டேமேஜ் ஆகிடுது. எதனால் அப்படி ஏற்படுது, கல்லீரல் சுருக்கம் ஆல்கஹாலை தொடர்ந்து உட்கொள்வதால் வந்து ஏற்படுது. கீழ்கண்டவற்றுள் டெங்கு வைரஸ் எந்த சுழற்சி முறையில் பரவுது. டெங்கு அப்படிங்கிறது பார்த்தோன்னா அந்த ஏடிஎஸ் கொசு கடிப்பதனால வந்து ஏற்படுது. மனிதன் கொசு மனிதன், அதாவது மனிதனை வந்து கொசு கடிக்குது, அப்புறம் மறுபடியும் என்ன ஆகுது, அந்த மனிதனை கடித்த கொசு இன்னொரு மனிதனை கடிக்கும்போது மறுபடியும் அந்த மனிதனுக்கு பரவுது. இந்த மாதிரி தான் சுழற்சி முறையில் வந்து டெங்கு வந்து பரவுது. டெங்கு வைரஸ் எந்த சுழற்சியில் பரவுது, மனிதன் கொசு மனிதன். டெங்குங்கிறத என்ன நம்ம சொல்லுவோம்னா எலும்பு முறிவு காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. டெங்கு நோயை வந்து என்ன சொல்லுவாங்க, எலும்பு முறிவு காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. மூட்டுகளிலும் தசை நார்களிலும் என்ன ஆகும், கடுமையான வலி தோன்றுவதால் இது வந்து எலும்பு முறிவு காய்ச்சல் அப்படின்னு பெயர் வழங்கப்பட்டிருக்குது. அது வந்து டெங்கு வைரஸ் வந்து ஏற்கனவே இந்த நோயினால் தாக்கப்பட்டவரை ஏடிஎஸ் ஏஜிப்டி அப்படிங்கிற கொசு கடித்து பின்னர் ஆரோக்கியமானவரை கடிக்குது. என்ன ஆகுதுன்னா இந்த நோயினால் தாக்கப்பட்டவரை என்ன ஆகுது, ஏடிஎஸ் எஜிப்டி அப்படிங்கிற கொசு கடிச்சிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவரை போய் அந்த கொசு போய் கடிச்சிடும். அதனால் அவருக்கு வந்து என்ன ஆயிரும், டெங்கு வந்துடும். இப்படி தான் வந்து இந்த டெங்கு வந்து பரவுது. எலும்பு முறிவு காய்ச்சல் என்னுடைய இன்னொரு பெயர் வந்து. இதில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் பார்க்குறோம். காய்ச்சல் ஏற்படுது, தலைவலி, கண்களுக்கு பின்புறம் வலி, உடல் வலி, மூக்கு தோலிலிருந்து லேசான இரத்த கசிவு, வாந்தி, அரிப்பு, வயிற்றுப்போக்கு, இதெல்லாமே வந்து டெங்குனுடைய அறிகுறிகள். அடுத்து பார்த்தோன்னா உடலில் அதிகப்படியான கொழுப்பு சேர்வதால் உடலின் எடை அசாதாரணமாக அதிகரிக்கும். இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா உடல் பருமன் அப்படின்னு சொல்லுவோம். உடல் பருமன் எப்படி ஏற்படுது அப்படின்னா அதிக சத்துள்ள உணவு உண்ணுதலுக்கு அடிமையாதல். அதாவது அதிக சத்துள்ள கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவை வந்து நம்ம உண்ணும்போது என்ன ஆகுது, உடல் வந்து என்ன ஆகுது, இயல்பான எடையை விட அதிகமாகும். அதாவது பிஎம்ஐ லெவல் வந்து என்ன ஆகிடும், அதிகமாகிடும். உயரத்திற்கு ஏற்ற எடையை விட அதிகம் எடை இருக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா சோம்பேறித்தனம், அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளை கூட திறம்பட செய்யாமல் முடியாமல் போகிறது,
இதெல்லாம் வந்து இதனுடைய விளைவுகள். இது இல்லாமல் நாளமில்லா சுரப்பிகளின் சீரற்ற சுரப்பு மற்றும் உடலுக்கு ஒவ்வாத மருந்துகளை உண்ணுதல் இதெல்லாமே கூட உடல் பருமனுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பாடு ஒரு காரணமாக இருக்குது, அதேமாதிரி மரபியல் காரணங்களும் ஒரு காரணமாக இருக்குது. இயற்கையாகவே மரபு ரீதியாகவே என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து மரபு வழி வந்து உடல் பருமனாக இருப்பாங்க, அது ஒரு காரணம். சாப்பாடு கூட கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, ஆனால் அவங்க வந்து உடல் பருமனாக இருப்பாங்க, அது ஒரு காரணமாக இருக்கும். அதே மாதிரி நாளமில்லா சுரப்பிகள், தைராய்டு சுரப்பி வந்து சீராக செயல்படலைன்னா அது வந்து உடல் பருமனுக்கு காரணமாகும். ஹைப்போ தைராய்டு ஏற்படும் போது அது ஒரு உடல் பருமனுக்கு காரணமாகுது. இது மாதிரி உடலுக்கு ஒவ்வாத மருந்துகளை உண்பதும் அந்த உடல் பருமனுக்கான காரணம். முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கொழுப்பு அதிகமாக உள்ள உணவுகளை வந்து உண்ணும்போது உடல் பருமன் வந்து ஏற்படுது. பிஎம்ஐ லெவல் வந்து நம்மளோட உயரத்துக்கு ஏற்றதை விட அதிகமாகும் போது உடல் பருமன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உலகின் முதல் மலேரியா தடுப்பூசி எதுனா மஸ்குரிக்ஸ். உலகின் முதல் மலேரியா தடுப்பூசி மஸ்குரிக்ஸ். மலேரியா தடுப்பூசி வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, மலேரியா நோயை வந்து தடுப்பதற்காக தான் என்ன ஆகுது, பயன்படுது. 2015 வரை மலேரியாவிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஒரே தடுப்பூசி இந்த RTS அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மஸ்குரிக்ஸ் என்பது தான். 2015 வரை மலேரியாவுக்காக அங்கீகரிக்கப்பட்ட ஒரே தடுப்பூசி இதுதான். இது பார்த்தோன்னா ஆனால் குறைந்த திறனுடைய தான், அதாவது 26லேருந்து 50% தான். என்னுடைய திறன் பார்த்தோம் அப்படின்னா குறைந்த திறன் தான், 26 to 50. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இது 4 டோஸ் வந்து நம்ம போடணும். இந்த மலேரியா தடுப்பூசி போடணும்னா 4 டோஸ் போடணும். இது குறைந்த திறனை உடையதாக இருக்கிறதுனால 6 முதல் 12 வார வயதுள்ள குழந்தைகளுக்கு இந்த RTS வந்து பரிந்துரை இல்லை. உலக சுகாதார நிறுவனம் வந்து அதை பரிந்துரைக்கலை. பெரியவங்க வந்து போட்டுக்கலாம். 6 முதல் 12 வார வயதுள்ள குழந்தைகளுக்கு, 6லேருந்து 12 வாரங்கள் தான் குழந்தைகளுக்கு வந்து இது வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து இதை வந்து பரிந்துரைக்கலை. ஏன்னா என்னுடைய திறன் வந்து குறைவாக இருக்குது. அதே மாதிரி 4 டோஸ் வரை போட வேண்டியது இருக்கிறதுனால சின்ன குழந்தைகளுக்கு வந்து இது வந்து பரிந்துரைக்கலை. அடுத்த ஒரு பொறுத்துக, வளர்ச்சி ஹார்மோன் குறையுது. வளர்ச்சி ஹார்மோன் குறையும் போது என்ன ஏற்படும் அப்படின்னா குள்ளத்தன்மை ஏற்படும். இதே வளர்ச்சி ஹார்மோன் அதிகரிக்கும் போது என்ன ஏற்படும்னா ஜைஜாண்டிசம் ஏற்படும். அதாவது அக்ரோமெகலின்னு சொல்லுவாங்க. அபரீத வளர்ச்சி இருப்பாங்க. உயரம்லாம் பார்த்தோன்னா 7 அடிக்கு மேலே வளர்ந்துருப்பாங்க. ரொம்ப வந்து உடல் பருமனாக இருப்பாங்க. அது வந்து வளர்ச்சி ஹார்மோன் வந்து அதிகரிக்கும் போது ஏற்படுது. வளர்ச்சி ஹார்மோன் குறைவாக இருக்கும்போது என்ன இருப்பாங்கன்னா, இயல்பான மனிதர்களை விட அவங்க எப்படி இருப்பாங்கன்னா குள்ள மனிதர்களாக இருப்பாங்க. அதான் குள்ளத்தன்மை. மாதிரி வாசோப்ரெசின் குறைவதால் என்ன ஏற்படுதுன்னா டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படிங்கிறது வந்து ஏற்படுது. இதனால் என்ன ஏற்படுதுன்னா பாலியூரியா, பாலிடிப்சியா வந்து ஏற்படும். அதான் அதிகமான தண்ணி தாக எடுக்கிறது, அதிகமான பசி, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வாசோப்ரெசின் அப்படின்னா அது என்னென்னா இன்னொரு பேர் என்னென்னா ஆன்டி டயூரிக் ஹார்மோன் சொல்லுவாங்க. அதை வாசோப்ரெசின் வந்து ஆன்டி டயூரிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேர். இது குறையனால டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படிங்கிறது வந்து ஏற்படுது. தைராக்சின் குறையிறதுனால என்ன ஏற்படுதுன்னா கிரிட்டினிசம் ஏற்படும். தைராக்சின் குறையிறதுனால கிரிட்டினிசம் ஏற்படுது. தைராக்சின் அதிகமாகிறதுனால கிரேவின் நோய் ஏற்படுது. தைராக்சின் அதிகமாகிறதுனால கிரேவின் நோய் ஏற்படுது. அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பி. இப்போ ஹைப்போதைராய்டிசம், தைராக்சின் வந்து குறைவாக சுரக்கிறதுனால என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹைப்போதைராய்டிசம் தைராக்சின் சுரத்தலில் பற்றாக்குறை, அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஹைப்போதைராய்டிசம். இது அயோடின் பற்றாக்குறையினால் எளிய காய்டர், கிரிட்டினிசம் மற்றும் மிக்சிடிமா போன்ற குறைபாட்டு நோய்கள் தோன்றும். அயோடின் வந்து குறைபாடு ஏற்படுறதுனால என்ன ஆகுது, தைராக்சின் வந்து குறைவாக சுரக்கிறதுனால அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஹைப்போதைராய்டிசம் சொல்லுவோம். இது வந்து இதனால் கிரிட்டினிசம் மற்றும் மிக்சிடிமா போன்ற நாம் உணவில் அயோடின் வந்து குறைவாக, அதாவது ஒரு நாளைக்கு 10 மைக்ரோகிராமுக்கும் குறைவாக இருக்கும்போது என்ன ஆகுது, தைராக்சின் உற்பத்தியில் குறைவு ஏற்படுகிறது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் ஒரு நாளைக்கு 10 மைக்ரோகிராமுக்கும் கம்மியாக இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா தைராக்சின் உற்பத்தியில் வந்து குறைவு ஏற்படுது. இதனால் ரத்தத்தில் என்ன ஆகுனா தைராக்சினின் அளவு குறையும். தைராக்சினுடைய அளவு குறையும் போது என்ன ஆகும்னா TSH வந்து சுரக்கப்படும். அதிக அளவு TSH வந்து சுரக்கப்படும். இது தைராய்டு சுரப்பியை வீங்க செய்கிறது. இந்த நிலைக்கு தான் வந்து எளிய காய்டர் என்று பெயர். இதற்கு எண்டமிக் காய்டர் என்றும் பெயர். ஏனென்றால் இந்த நோய் மண்ணில் அயோடின் குறைவாக காணப்படும் இடங்களில் வந்து காணப்படுது. ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னா என்னென்னா தைராக்சின் வந்து சுரத்தலில் பற்றாக்குறை ஏற்படுது. அதை தான் நம்ம ஹைப்போதைராய்டிசம் சொல்கிறோம். இதனால் கிரிட்டினிசம் மற்றும் மிக்சிடிமா வந்து ஏற்படுது. இந்த தைராக்சின் பற்றாக்குறையினால் என்ன ஏற்படுது, கிரிட்டினிசமும் மிக்சிடிமா அப்படிங்கிற குறைபாடுகள் வந்து ஏற்படுது. நம்ம ஒரு நாளைக்கு எடுக்கக்கூடிய தைராய்டில் எவ்வளோ இருக்குன்னா 10 மைக்ரோகிராமுக்கும் குறைவாக இருக்கும்போது தான் இந்த தைராக்சின் பற்றாக்குறை வந்து ஏற்படுது. இதனால் என்ன ஆகுது, முன்னாடி இந்த தைராய்டு சுரப்பி வந்து வீங்கிறது. இந்த நிலையை வந்து எளிய காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த நோய் வந்து மண்ணிலேயே சில
மாநிலங்கள் மாவட்டங்களில் அந்த மண்ணிலேயே வந்து தைராய்டு வந்து குறைவாக இருக்கும். இந்த மாதிரி இடங்களில் தான் வந்து இந்த பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இதனால் என்ன ஆகும்னா TSH வேல்யூ வந்து அதிகமாக காட்டும். TSH வந்து அதிகமாக சுரக்கும். தைராக்சின் வந்து ரத்தத்தில் குறைவாக இருக்கும்போது எது அதிகமாக இருக்கும் அப்படின்னா TSHோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து வாசோப்ரெசின் அப்படின்னா என்னென்னா, இந்த ஹார்மோனை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆன்டி டயூரிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் வந்து ஆன்டி டயூரிக் ஹார்மோன் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த வாசோப்ரெசின் இது சிறுநீரக குழல்களில் செயல்பட்டு நீரை நம் உடலில் நிறுத்திக் கொள்கிறது. இது நெஃப்ரானின் சேமை சுரண்ட குழல் மற்றும் சேகரிக்கும் குழல்கள் மீது செயல்பட்டு சிறுநீரக வடி திரவத்திலிருந்து நீரை உறிஞ்சும் திறனை வந்து அதிகரிக்கிறது. இதனால் என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா, இது வந்து எல்லா இரத்த குழல்களும் சுருங்க செய்து இரத்த அழுத்தத்தை அதிகரிக்க செய்கிறது. இதனால் என்ன ஆகும்னா எல்லா இரத்த குழல்களும் சுருங்கி இரத்த அழுத்தம் ஏற்படும். மேலும் இது என்ன பண்ணால் யூரியாவை நிறுத்தி வைக்கிறது. இந்த ஹார்மோனின் குறைவால் டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படிங்கிற நீரிழிவு நோய் தோன்றுகிறது. இதனால் என்ன ஏற்படும்னா அதிக அளவு சிறுநீரை வந்து வெளியேற்றுவாங்க. அதை பாலி யூரியான்னு சொல்லுவாங்க. அதிக அளவு தாகம் ஏற்படும், தண்ணீரை குடிப்பாங்க. இது வந்து பாலிடிப்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தத்தில் வாசோப்ரெசின் அப்படின்னா அது வந்து ஆன்டி டயூரிக் ஹார்மோன் சொல்லுவாங்க. இது வந்து ஏன் வந்து இப்படி ஏற்படுதுன்னா, அது என்ன பண்ணும், இரத்த குழல்களெல்லாம் சுருங்க செய்யுது. இதனால் என்ன ஆகும்னா இரத்த அழுத்தம் வந்து அதிகரிக்கும். இதனால் என்ன ஆகுது, இந்த ஹார்மோன் குறைபாடு ஏற்படும் போது டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் வந்து வந்துடுது. இதனால் என்ன ஆகுது, சிறுநீரை வந்து அதிகம் வெளியேற்றுவாங்க. இது வந்து பாலி யூரியான்னு சொல்லுவாங்க. அதிக அளவு தாகம் கொண்டு தண்ணி குடிக்கும்போது அது பாலி டிப்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோன்னா வளர்ச்சி ஹார்மோன் பார்த்தோம்ல. வளர்ச்சி ஹார்மோன் வந்து குறைவாக சுரக்கனால என்ன ஏற்படுது, குள்ளத்தன்மை ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்ல. வளர்ச்சி ஹார்மோன் வந்து குறைந்தால் வளர்ச்சி தடைப்படுது. இதனால் என்ன ஆகும், எலும்பு எல்லாமே வந்து வளர்ச்சி குறைஞ்சிரும். அதனால தான் என்னோட ஹைட் வந்து கம்மியாயிருவாங்க, குள்ளத்தன்மை. இந்த குறைபாடு உடையவர்கள் 0.9லிருந்து 1.2 மீட்டர் உயரம் தான் வளருவாங்க. அந்த அளவுக்கு குள்ளமாக இருப்பாங்க. இவர்களின் பால் முதிர்ச்சி அடைவதில்லை. 2ஆம் நிலை பால் பண்புகள் எதுவுமே அவங்க வந்து பெறுவதில்லை. இது குழந்தை பருவத்தில் அதிக அளவு ஹார்மோன் சுரக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னு சொல்லுவாங்கன்னா ராட்சத தன்மை ஏற்படும். இந்த குழந்தை பருவத்தில் இந்த வளர்ச்சி ஹார்மோன் அதாவது இயல்புக்கு மீறி சுரந்துச்சு அப்படின்னா ராட்சத தன்மை. இந்த குறைபாடு உடையவர்கள் உடலில் எலும்புகள் வந்து அதீத வளர்ச்சி இருக்கும். 7 முதல் 9 அடி உயரம் வரை வளர்ந்துருவாங்க. பெரியவர்களில் இந்த ஹார்மோன் வந்து அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா, பெரியவர்கள் இந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கப்பட்டால் முகத்தாடையில் கை கால் எலும்புகள்லாம் தடித்து இருக்கும். இதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா அக்ரோமெகலி அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவர்களில் இது வந்து குழந்தை பருவத்தில் அது என்ன சொல்லுவாங்கன்னா ராட்சத தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவர்களுக்கு அது என்ன சொல்லுவாங்கன்னா அக்ரோமெகலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலைக்கு வந்து அக்ரோமெகலி. அடுத்து கிரிட்டினிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குழந்தைகள் பிறக்கும் போதே தைராக்சின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும். குழந்தைகள் வந்து பிறக்கும் போதே தைராக்சினின் பற்றாக்குறையினால் பாதிக்கப்பட்டால் இந்த நிலைமை ஏற்படுது. குழந்தைகளுக்கு தைராக்சின் பற்றாக்குறையினால் எது ஏற்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா கிரிட்டினிசம் ஏற்படுது. குழந்தைகள் வந்து பிறக்கும் போதே தைராக்சின் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் கிரிட்டினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக்சிடிமா அப்படின்னா என்னென்னா, தைராக்சின் பெரியவர்களுக்கு தைராக்சின் பற்றாக்குறை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா மிக்சிடிமா. குழந்தைகளுக்கு தைராக்சின் பற்றாக்குறை வந்து கிரிட்டினிசம், பெரியவர்களுக்கு தைராக்சின் பற்றாக்குறை வந்து மிக்சிடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹைப்பர் தைராய்டிசம் அதனால் என்ன நோய் ஏற்படும் அப்படின்னா கிரேவி நோய் ஏற்படும். ஹைப்பர் தைராய்டிசம்னால என்ன நோய் ஏற்படுது அப்படின்னா கிரேவி நோய். ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னா என்னென்னா, தைராய்டு சுரப்பு வந்து அதிகமாக இருக்கும். தைராய்டு சுரப்பி வந்து இயல்புக்கு அதிகமாக சுரக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் என்ன நோய் ஏற்படுது, கிரேவின் அப்படிங்கிற நோய் ஏற்படுது. அதிக அளவு தைராய்டு சுரக்கும் போது என்ன ஏற்படும் அப்படின்னா உடல் எடை வந்து குறையும். இது தைராக்சின் வந்து குறைவாக சுரந்தா என்ன ஏற்படும்னா உடல் எடை வந்து அதிகரிக்கும். இங்கே தைராய்டு வந்து அதிக அளவு சுரக்குது, இயல்புக்கு மீறி சுரந்துன்னா அது என்னென்னு சொல்கிறோம், கிரிட்டினிசம் சொல்கிறோம். கிரேவி நோயின்னு சொல்கிறோம். தைராய்டு வந்து அதிகமாக சுரந்துச்சுன்னா அது என்னென்னு சொல்கிறோம், கிரேவி நோயின்னு சொல்கிறோம். இதனால் என்ன ஏற்படும் அப்படின்னா மிகையான சுவாசம் வந்து மிகையாக இருக்கும், பிதுங்கிய கண்கள், அதே மாதிரி இதய துடிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதய துடிப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா உடல் எடை வந்து குறைவாக இருக்கும். இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கூடுதல், சீரம் கொலஸ்ட்ராலின் அளவு குறைதல், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும். அதாவது தைராய்டு சுரப்பின் அதிக அளவு தைராய்டு சுரக்கும் போது கிரேவி நோயின்னு சொல்லுவாங்க. இதனால் என்ன ஏற்படுது, இதய துடிப்பு வந்து மிக அதிகமாக இருக்கும், சுவாசமும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதே மாதிரி உடல் எடை குறைவாக இருக்கும், சீரம் கொலஸ்ட்ராலின் அளவு வந்து குறைவாக இருக்கும், இரத்த சர்க்கரையின் அளவு வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னா தைராய்டு வந்து அதிகமாக சுரக்கும் போது ஏற்படக்கூடிய விளைவுகள். தைராய்டு அதிகமாக சுரக்கிறதுனால ஏற்படக்கூடிய நோய் என்னென்னா கிரேவி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் நோய்களில் எது பாக்டீரியாவினால் ஏற்படுத்தப்படும் நோய் அல்ல? பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிறது வந்து ஒரு வைரஸால் ஏற்படக்கூடிய நோய்.
இதில் மேகவெட்டை நோய், டியூபர்குலோசிஸ், காச நோய் மற்றும் வயிற்றுப்போக்கு இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய். பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வைரஸால் ஏற்படக்கூடிய நோய். பொண்ணுக்கு வீங்கி என்ன வைரஸால் ஏற்படுது அப்படின்னா மிக்சோ வைரஸால் ஏற்படக்கூடிய நோய். இது எதை பாதிக்கும் அப்படின்னா சுவாச குழாயை தான் பாதிக்கும். கண்ணை உமிழ்நீர் சுரப்பி பெரிதாகும். தாடை வந்து என்ன ஆகும், வீங்கிக்கும். அதனால் அசைத்தல் வந்து சிரமமாகும். இந்த பொண்ணுக்கு வீங்கி வந்தால் என்ன ஆகும்னா அது எதனால் ஏற்படுது, மிக்சோ வைரஸால் ஏற்படக்கூடிய நோய். இது வந்து பார்த்தோன்னா அந்த கண்ணை வந்து வீங்கிக்கும். அதான் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிற நோய். இதிலே பார்த்தோன்னா வைரஸால் ஏற்படக்கூடிய காய்ச்சல் நோய்கள் என்னென்னலான்னு பார்த்துடலாம். வைரஸ்னால் சாதாரண சளிங்கிறது எதால் ஏற்படுது அப்படின்னா ரினோ வைரஸால் ஏற்படுது. ரினோ வைரஸ் சாதாரண சளி வந்து ரினோ வைரஸால் ஏற்படுது. இன்ஃப்ளூயன்ஸா வந்து மிக்சோ வைரஸால் ஏற்படுது. தட்டம்மை அப்படிங்கிறது ரூபல்லா வைரஸால் ஏற்படுது. தட்டம்மைங்கிறது ரூபல்லா வைரஸ். அதே மாதிரி பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிறது மிக்சோ வைரஸால் ஏற்படுது. மிக்சோ வைரஸ். அடுத்து பார்த்தோன்னா சின்னம்மைங்கிறது வேரிசெல்லா வைரஸால் ஏற்படும். சின்னம்மைங்கிறது வேரிசெல்லா வைரஸால் ஏற்படக்கூடியது. அதே மாதிரி பார்த்தோன்னா பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய காற்றுவழி நோய்கள் என்னென்னு பார்க்கலாம். பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய காற்றுவழி நோய்கள், காற்றில் பரவக்கூடிய நோய்கள். காசநோய் பார்த்தோன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸால் ஏற்படுது. காசநோய் எதால் ஏற்படுது, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸால் ஏற்படுது, பாக்டீரியாவால் ஏற்படக்கூடியது. அடுத்து தொண்டை அலர்ச்சி அப்படிங்கிறது டீப்தீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. டீப்தீரியா அப்படிங்கிறது எதால் ஏற்படுது அப்படின்னா கோர்னி பாக்டீரியம் டீப்தீரியே அப்படிங்கிற பாக்டீரியாவால் ஏற்படுது. இது எல்லாமே பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள். தொண்டை அலர்ச்சிங்கிறது டீப்தீரியாங்கிறது கோர்னி பாக்டீரியம் டீப்தீரியாவால் ஏற்படுது. அதே மாதிரி பார்த்தோம்ல கக்குவா நிர்மல் ஏற்கனவே பார்த்தோம். போர்ட்டலா பெட்டூசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவால் ஏற்படுது. கக்குவா நிர்மல் எதால் ஏற்படுது, போர்ட்டலா பெட்டூசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவால் ஏற்படுது. அது வைரஸால் ஏற்படுத்தப்படக்கூடிய நீர்வழி பரவக்கூடிய நோய்கள் எதெல்லாம் பார்க்கலாம். இதில் பார்த்தோன்னா போலியோங்கிறது எதால் ஏற்படுது அப்படின்னா போலியோ வைரஸால் ஏற்படுது. போலியோ வைரஸால் ஏற்படுது. அதே மாதிரி ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ அப்படிங்கிறது எதால் ஏற்படுதுன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸால் தான் ஏற்படுது. ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸால் ஏற்படுது. அதே மாதிரி வயிற்றுப்போக்கு வந்து ரோட்டோ வைரஸால் ஏற்படுது. அதீத வயிற்றுப்போக்கு வந்து எதால் ஏற்படுது, ரோட்டோ வைரஸால் ஏற்படுது. அடுத்து பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நீர்வழி நோய்கள் பார்க்குறோம். நீர்வழி பரவக்கூடியது, காற்று வழி பரவக்கூடியது பார்த்துட்டோம். அடுத்து நீர்வழி பரவக்கூடியது பார்த்தோன்னா காலரா வந்து எதால் ஏற்படுது, விப்ரியோ காலரே அப்படிங்கிற பாக்டீரியாவால் ஏற்படுது. காலராங்கிறது விப்ரியோ காலரே அப்படிங்கிற பாக்டீரியாவால் ஏற்படுது. இது நீர்வழி பரவக்கூடியது. அடுத்து டைஃபாய்டு, அதான் நம்ம பார்த்தோம்னா குடல் காய்ச்சல். டைஃபாய்டுக்கு இன்னொரு பேர் என்ன, குடல் காய்ச்சல்ங்கிறது சால்மோனல்லா டைஃபி அப்படிங்கிற பாக்டீரியாவால் ஏற்படுது. டைஃபாய்டுங்கிறது சால்மோனல்லா டைஃபி அப்படிங்கிற பாக்டீரியாவால் ஏற்படுது. அடுத்து கடத்தி வழியாக பரவும் நோய்கள் பார்க்குறோம். கடத்தி அப்படின்னா என்னென்னா ஏதோ ஒரு உயிரினங்கள் மூலமாக மனிதனுக்கு பரவுறது. கடத்தி அப்படின்னா வெக்டாரால் பரவக்கூடிய நோய்கள் என்னெல்லாம் பார்க்குறோம். அதாவது மலேரியா, ஃபைலேரியா, சிக்கன் குனியா, டெங்கு இதெல்லாம் பார்த்தோன்னா பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல் இதெல்லாமே இருக்குல்ல, இதெல்லாமே வந்து கடத்திகள், வெக்டார் மூலமாக பரவக்கூடிய நோய்கள்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்தோன்னா ஃபைலேரியாங்கிறது உச்சரேரியா பான்கிராப்டி அப்படிங்கிறதால பரவுது. டெங்குங்கிறது அந்த கொசுக்கள் கடிக்கிறது மூலமாக பரவுது. சிக்கன் குனியாவும் கொசு கடிக்கிறதுனால பரவுது. மலேரியாவும் அப்படி தான், அனாபிலஸ் அப்படிங்கிற பெண் கொசு, அது கடத்தி மூலமாக பரவுது. பெண் கொசு மூலமாக பரவுதுன்னு பார்க்குறோம்ல. இதெல்லாமே என்ன நோய் அப்படின்னா கடத்திகள் மூலமாக வெக்டார்ஸ் மூலமாக பரவக்கூடிய நோய்கள். இது இல்லாமல் விலங்குகளால் பரப்பக்கூடிய பறவை காய்ச்சல், H1N1, H1N5 இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கடத்திகள் மூலமாக பரவக்கூடிய நோய்கள். இப்போ வைரஸ்னால் பரவக்கூடிய நோய்களில் சாதாரண சளிங்கிறது வைரஸால் பரவக்கூடியது. போலியோங்கிறது ஒரு வைரஸால் பரவக்கூடியது. மஞ்சள் காமாலை, இன்ஃப்ளூயன்ஸா, எய்ட்ஸ் இதெல்லாமே வைரஸால் பரவக்கூடிய நோய்கள். பாக்டீரியாவால் பரவக்கூடிய நோய்கள் பார்த்தோன்னா காலரா, டைஃபாய்டு, டெட்டனஸ், எலிக்காய்ச்சல் இதெல்லாம் வந்து பாக்டீரியா. தொழு நோய் இதெல்லாமே. அடுத்து பூஞ்சைகளால் பரவக்கூடிய நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா பாத வெடிப்பு, இந்த பாதத்தில் இருக்குள்ள நோய்கள், பூஞ்சை தொற்று அதெல்லாம் ஒரு செல் உயிரி பரவக்கூடியதாக. மலேரியாங்கிறது ஒரு செல் உயிரினால் பரவக்கூடியது. அதாவது நோய் பரப்பி வந்து கொசு. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படிங்கிறதால பரவக்கூடியதான் அந்த மலேரியா. அதனுடைய நோய் பரப்பி தான் அனாபிலஸ் அப்படிங்கிற பெண் கொசு மூலமாக அது பரவக்கூடியது. அடுத்து பாக்டீரியாக்கள் அப்படின்னா அது என்னென்னா ப்ரோகேரியாட் உயிரினங்கள். பாக்டீரியாங்கிறது சில வகை பாக்டீரியங்கள் மனிதரிடம் ஒட்டுண்ணியாக இருந்து காச நோய், காலரா, டைஃபாய்டு, சீதபேதி போன்ற நோய்களுக்கு காரணியாகிறது. பாக்டீரியா பார்த்தோன்னா ப்ரோகேரியாட் உயிரினங்கள். இது என்ன ஆகும், மனுஷன்டர் ஒட்டுண்ணியாக இருந்துட்டு என்ன பண்ணுது, நோய்களை வந்து பரப்புது. இதேமாதிரி புரோட்டோசோவாக்கள் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் இருக்குது. புரோட்டோசோவாக்கள் மூலமாக பரவக்கூடிய நோய்களில் முக்கியமானது என்னதான், மலேரியா வந்து புரோட்டோசோவா மூலமாக பரவக்கூடிய முக்கியமான ஒரு நோய் மலேரியா. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற நுண்ணுயிரி தான் அது என்ன பண்ணுது, மலேரியாவை ஏற்படுத்துது. இதில் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் பால்சிபரம்,
பிளாஸ்மோடியம் ஓவல் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து இறப்பை ஏற்படுத்தக்கூடிய கடுமையான இறப்பை ஏற்படுத்தக்கூடியது எது அப்படின்னா பிளாஸ்மோடியம் பால்சிபெரம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இறப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். இது எப்படி பரவுது அப்படின்னா அனாபிலஸ் அப்படிங்கிற பெண் கொசு மூலமாக தான் இது வந்து பரவுது. அனாபிலஸ் அப்படிங்கிற பெண் கொசு மூலமாக பரவுது. தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 2009. தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 2009. கீழ்காணும் விலங்குகளில் உமிழ்நீரில் உள்ள வேதிப்பொருளானது இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. எது கீழ்காணும் விலங்குகளில் உமிழ்நீரில் உள்ள வேதிப்பொருள் வந்து இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்துகள் தயாரிக்க பயன்படுகின்றன. அது எது அப்படின்னா ஹிருடினேரியா கிரானுலோசா. ஹிருடினேரியா கிரானுலோசா. ஆன்சர் டி. இந்த நோய் கண்டவர்கள் கடந்த கால நிகழ்வுகளை நினைவு கூற இயலாது. அம்னீசியா. எந்த நோய் கண்டவர்கள் கடந்த கால நினைவுகள் வந்து அவங்களுக்கு மறந்து போயிடும் அப்படின்னா அம்னீசியா. இவற்றில் எது பாலின வழி மரபு பேற்றின் உதாரணம்? ஹீமோஃபிலியா. ஹீமோஃபிலியா அப்படிங்கிறது பாலின வழி மரபு பேற்றின் உதாரணம். இந்த ஹீமோஃபிலியா நோய் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு காயங்கள் அந்த மாதிரி ஏற்பட்டுன்னா அந்த ரத்தம் வந்து என்ன ஆகாது, உறையாது. ரத்தம் உறையாமை, அதை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா ஹீமோஃபிலியா. ஏதோ காயங்களோ இல்லைன்னா ஏதாவது கத்தி ஏதாவது வெட்டிட்டாலோ அந்த இடத்துலேருந்து என்ன ஆகும், ரத்தம் வந்து வெளியேறிட்டே இருக்கும். ரத்தத்தை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, நிறுத்த முடியாது. ஆஸ்பெஸ்டாசிஸ் என்ற நாள்பட்ட அழற்சி நிலையினால் திசுக்கள் பாதிப்படையும் உறுப்பு எதுனா நுரையீரல். ஆஸ்பெஸ்டாசிஸ் என்ற நாள்பட்ட அழற்சி நிலையினால் திசுக்கள் பாதிப்படையும் உறுப்பு வந்து நுரையீரல். எபிதீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு என்னென்னு பேருனா கார்சினோமா அப்படின்னு பெயர். எபிதீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு என்ன பேருனா கார்சினோமா அப்படின்னு பெயர். கார்சினோமா அப்படின்னா என்னென்னா எபிதீலியல் மற்றும் சுரப்பிகளின் திசுக்களில் உருவாகிறது. இந்த வகை புற்றுநோய் தோல், நுரையீரல், வயிறு மற்றும் மூளை ஆகியவற்றில் ஏற்படலாம். சுமார் 85% புற்றுநோய்கள் வந்து இந்த வகையை சார்ந்தது. எபிதீலியல் செல்லில் புற்றுநோய்க்கு உருவாவதுக்கு எது என்ன பேர்? கார்சினோமா. இது வந்து எங்கெல்லாம் ஏற்படுது அப்படின்னா நுரையீரல், வயிறு, மூளை ஆகியவற்றில் ஏற்படலாம். சுமார் 85% புற்றுநோய்கள் வந்து இந்த வகையை சார்ந்தது தான். அடுத்து லூகோடெர்மா அல்லது வெண்ணோய் அப்படிங்கிற அந்த வெண்படைன்னு சொல்லுவாங்கள்ல, வெண்படை மாதிரி இருக்கும். அது என்ன நோய் அப்படின்னா அதனுடைய உண்மை என்ன அப்படின்னா இது ஒரு தொற்றாத நோய். இது வந்து ஒரு தொற்றாத நோய். இந்த நோய் வந்து தோல் நிறமி இழப்பை ஏற்படுத்தும் ஒரு தோல் நோய். அது என்ன ஆகும், அந்த இடம் வந்து அவங்களுக்கு வெள்ளை வெள்ளையாக இருக்கும். கை கால்கள்லாம் என்ன ஆகும், வெள்ளை வெள்ளையாக இருக்கும். இது என்னென்னா மெலனின் குறைபாட்டு நோய். மெலனின் அப்படிங்கிற அந்த இது வந்து ஹார்மோன் வந்து குறைவாக சுரக்கிறதுனால என்ன ஆகுது, அந்த இடம் வந்து வெள்ளையாக இருக்கும். இந்த நோய்க்கு சிகிச்சை அளிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணலை, அதுக்கு சரியான சிகிச்சை வந்து இல்லை. அப்போது இது ஒரு 1, 2, 3 மூணுமே வந்து கரெக்டு. இது ஒரு தொற்றாத நோய். இது வந்து நிறமி இழப்பு, அந்த மெலனின் நிறமி வந்து குறைபாடு ஏற்படுறதுனால ஏற்படக்கூடியது. அதேமாதிரி இந்த நோய்க்கு வந்து சிகிச்சை அளிக்க முடியாது. மூணுமே வந்து கரெக்டு. அடுத்தது ஹீமோகுளோபினில் இரும்புச்சத்து உள்ளது. இரும்புச்சத்து குறைபாடு இரத்த சொகை நோயினை ஏற்படுத்துகிறது. ஆமாம், ஹீமோகுளோபினில் என்ன இருக்குது, இரும்புச்சத்து இருக்குது. இது இரத்த சொகை ஏற்படுத்துது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் வந்து ஏக்கு சரியான விளக்கம். இரத்த சோகை வந்து இரும்புச்சத்து குறைபாடுனால ஏற்படக்கூடியது தான். அடுத்து தவறாக பொருத்தப்பட்டுள்ளதை காண்க. விட்டமின் B3 அப்படிங்கிறது என்னென்னா பெலாக்ரா. இது கரெக்டு. விட்டமின் B6 அப்படின்னா டெர்மாட்டிக்ஸ். இதுவும் கரெக்டு. குறைபாட்டு நோய் கொடுத்துருக்காங்க. B3னால என்ன ஏற்படும்னா பெலாக்ரா ஏற்படும். B6னால டெர்மாட்டிக்ஸ். B2க்கு வந்து பெரிபெரின்னு கொடுத்துருக்காங்க. தவறு. B1க்கு தான் பெரிபெரி. B1 வந்து பெரிபெரி. B2 பார்த்தோன்னா எரிபோப்ளாவினோசிஸ் அப்படிங்கிற நோய் ஏற்படும். B2னால என்ன ஏற்படும், எரிபோப்ளாவினோசிஸ். B12 வந்து அது ஒரு அனீமியா, அதாவது உயிரை போக்கும் இரத்த சோகைன்னு சொல்லுவாங்க. ஃபெர்னீசியஸ் அனீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. B12 குறைபாட்டினால என்ன ஏற்படும், உயிரை போக்கக்கூடிய ஒரு இரத்த சோகை ஃபெர்சீனியஸ் அனீமியான்னு சொல்லுவாங்க, அதில் ஏற்படும். இல்லை அப்போ எது நமக்கு தவறாக பொறுத்திருக்காங்க, B2க்கு வந்து பெரி கொடுத்துருக்காங்க. B1 வந்து பெரி. B2 என்ன அப்படின்னா எரிபோப்ளாவினோசிஸ். B2னால என்ன ஏற்படும், எரிபோப்ளாவினோசிஸ். B1 அப்படின்னா என்ன, தயமின். B1 அப்படின்னா தயமின். அதுக்கு என்ன சொல்லுவோம், இதெல்லாம் வந்து நீரில் கரையும் விட்டமின்கள். பெரி B1 அப்படின்னா தயமின். அதனால் ஏற்படக்கூடிய நோய் வந்து பெரி. இது என்ன ஏற்படும், பக்கவாதம், நரம்புகளில் சிதையுறும் மாற்றங்கள் ஏற்படும். அடுத்து B2 அப்படின்னா என்ன அப்படின்னா ரிபோஃப்ளேவின். B2னா ரிபோஃப்ளேவின். இதனால் ஏற்படக்கூடிய நோய் என்ன, எரிபோப்ளாவினோசிஸ். B2னால் ஏற்படக்கூடியது என்ன, எரிபோப்ளாவினோசிஸ் அல்லது கீலியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எரிபோப்ளாவினோசிஸ் அல்லது கீலியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமின் B2 ரிபோஃப்ளேவின். விட்டமின் B2க்கு இன்னொரு பேர் என்ன, ரிபோஃப்ளேவின். எரிபோப்ளாவினோசிஸ், கீலியாசிஸ். இதனால் என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா கண்களில் எரிச்சல், வறட்சியான தோல், உதடுகளில் வீக்கம், வாயின் ஓரங்களில் பிளவு. இந்த வாய் புண்ணெல்லாம் ஏற்படுதில்ல, அதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா அது விட்டமின் B2 குறைபாடு, ரிபோஃப்ளேவின் குறைபாடு. எரிபோப்ளாவினோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்து விட்டமின் B3. விட்டமின் B3 அப்படின்னா என்னென்னா நியாசின் சொல்லுவாங்க. நியாசின் இது வந்து பெல்லாக்ரா. விட்டமின் B3 வந்து நியாசின். இதனால் ஏற்படக்கூடிய நோய் வந்து பெல்லாக்ரா. என்னென்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னா வாயின் ஓரங்களில் பிளவு, தோல் தடித்து, ஞாபக மருதி, வயிற்றுப்போக்கு இதெல்லாமே இருக்கும். விட்டமின் B3 நியாசின். அது மாதிரி விட்டமின் B6. விட்டமின் B6 என்னென்னு சொல்லணும்னா பைரிடாக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் ஏற்படக்கூடிய நோய் வந்து டெர்மாட்டிக்ஸ். விட்டமின் B6 வந்து பைரிடாக்சின். இதனால் ஏற்படக்கூடிய நோய் வந்து டெர்மாட்டிக்ஸ். இதனால் என்ன குறைபாடு ஏற்படும் அப்படின்னா செதில்கள் போன்ற தோல், நரம்பு குறைபாடுகள் ஏற்படும். அடுத்து விட்டமின் B12 அப்படின்னா சைனோகோபாலமைன். இது வந்து உயிரை போக்கும் இரத்த சோகை ஏற்படும். உயிரை போக்கக்கூடிய இரத்த சோகை வந்து ஏற்படும். இதனால் என்ன பிரச்சனை ஏற்படும்னா இரத்த சோகை, அந்த தண்டுவட நரம்பு குறைபாடுகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி விட்டமின் C அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அஸ்கார்பிக் ஆசிட் தான் விட்டமின் C. ஸ்கர்வி வந்து ஏற்படும். பற்கள் மற்றும் ஈறுகளில் வந்து ரத்தம் வடிதல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அடுத்த கொஸ்டின், நோய் காரணியான போர்ட்டலா பெட்டூசி சுவாச குழாய் பாதையை பாதித்து எதை ஏற்படுத்துறது? ஊப்பிங் கஃப், அதாவது கக்குவான் இருமலை ஏற்படுத்துது. நோய் காரணியான போர்ட்டலா பெட்டூசிஸ் சுவாச குழாய் பகுதியை பாதித்து கக்குவான் இருமலை வந்து ஏற்படுத்துது. பின்வரும் வாக்கியங்கள் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார குறைவினால் ஏற்படும் விளைவுகள் எது சரினா? இப்போ ஊட்டச்சத்து குறைபாட்டினால என்ன பிரச்சனை ஏற்படும்னா எடை குறையும், இரத்த சோகை ஏற்படும். இந்த ரெண்டு தான். போதுமான நுண்ணூட்டச்சத்து அப்படிங்கிறது தவறு. ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார குறைவினால் என்ன ஏற்படும் அப்படின்னா இரத்த சோகையும் குறைவான எடையும். அப்போ ஆன்சர் வந்து 1 மற்றும் 2. யானைக்கால் நோயை ஏற்படுத்தும் உயிரி என்ன அப்படின்னா உச்சரீரியா பாங்க்ராப்டி. யானைக்கால் நோயினை ஏற்படுத்தும் உயிரி உச்சரீரியா பாங்க்ராப்டி. யானைக்கால் புழு ஃபைலேரியசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யானைக்கால் புழு என்று பொதுவாக அழைக்கப்படும் உச்சரீரியா பான்கிராப்டி என்னும் ஒட்டுண்ணினால் தான் இந்த யானைக்கால் நோய் வந்து ஏற்படுது. இது வந்து எங்கே பாதிக்கும் அப்படின்னா மனிதனின் நிணநீர் நாளங்கள் மற்றும் நிணநீர் முடிச்சுகளை வந்து பாதிக்கும். இந்த நோய் வந்து என்ன பண்ணுன்னா மனிதனுடைய நிணநீர் நாளங்கள் அதையும் நிணநீர் முடிச்சுகளையும் தான் இது பாதிக்கும். அதனால் என்ன ஆகும்? யானை போல் கால் வந்து வீங்கிக்கும். அதான் வந்து யானைக்கால் நோய்னு சொல்லுவாங்க. இது வந்து உச்சரீரியா பாங்க்ராப்டி அப்படிங்கிற ஒட்டுண்ணினால் வந்து ஏற்படுது. அந்த போதை மருந்துகளை கொடுத்தாங்கல்ல, அதில் வந்து கிளர் ஊட்டிகள் அப்படிங்கிறது எதெல்லாம் வந்து கிளர் ஊட்டிகள் அப்படின்னா கோக்கைன், நிக்கோடின், அதேமாதிரி புகையிலை இதெல்லாமே கிளர் ஊட்டிகளில் வரும். அதேமாதிரி போதை மருந்து அப்படிங்கிறது பார்த்தோன்னா அபின், மார்பின் அப்படிங்கிறது போதை மருந்து. மன மருட்சி மருந்துகள் அப்படிங்கிறது பார்த்தோன்னா லைசர்ஜிக் அமில டைஎத்தில் அமைடு மற்றும் பென்சைக்ளிடின் இப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா மன மருட்சி மருந்து. ஒருவரின் பார்த்தல், கேட்டல் மற்றும் உணர்தல் வழியினை சிதைக்கிறது. இதெல்லாமே வந்து இது வந்து சிதைக்கும். அதுமாதிரி கஞ்சா, மருஜுவானா மற்றும் சாரஸ் அப்படிங்கிறது எல்லாமே கிளர் ஊட்டிகளுக்கு கீழே வருது. கிளர் ஊட்டிகள்